இவன் போய் முதல்ல அடிப்பானா, அவங்க திருப்பி அடிச்சா உடனே பாரு ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போட்டாங்க. ஐயோ அப்பா சொல்றாங்க, நீ வந்து 55,000 மக்களை கொண்டு 55,000 மக்களை கொண்டிருக்க, 18,000 குழந்தைகளை கொண்டிருக்க. இன்னைய தேதி வரைக்கும் 79 ஹாஸ்பிட்டல தாக்கியிருக்காங்க. அதுவும் டார்கெட்டட். இப்ப ஈரான் தாக்குனது டார்கெட்டா ஹாஸ்பிட்டல தாக்கல. இங்க பொறுமை எல்லைக்கு போனது வந்து அமெரிக்காவுக்கு கிடையாது, ஈரானுக்கு தான். ஏன்டா 70 வருஷமா நாங்க பொறுமையா காத்துக்கிட்டே இருப்போம், நீங்க கேக்குறீங்க அப்படிங்கறதுனால 20 முறை எங்க கதவை திறந்து விட்டு இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சிக்கு எப்ப வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணி போடான்னு ப்ரூவ் பண்ணுவோம். இவ்வளோத்த உங்களுக்கு நிரூபிச்சதுக்கு அப்புறமும் நீ வந்து அணு ஆயுதத்தை வச்சுக்குவ, நீ அதை இன்ஸ்பெக்ஷன் விட மாட்ட, நீ வந்து நான் அணு ஆயுதம் வச்சுக்கன்னு அடிப்பேன், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏன்டா எப்ப பார்த்தாலும் நாங்க தான் தீ குளிச்சு உனக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இப்ப பாக்குறேன், அடிக்கிறேன், திருப்பி அடிக்கிறேன், வாங்குறியா? எனக்கு கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி ஏற்றம் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்கு. மருத்துவ செலவெல்லாம் இங்க வந்து ஒரு கீரல் விழுந்தா அங்க 10 லட்சம் 15 லட்சம் செலவு அமெரிக்கா. அந்த அளவுக்கு மோசமாக கட்டமைப்பு இருக்கு. நீ எனக்கு செலவு பண்ணாம 3 வருஷமா உக்ரைன் போருக்கு செலவு பண்ணிட்டு இருக்க, இஸ்ரேல் போருக்கு செலவு பண்ணிட்டு இருக்க, இப்ப நீ ஈரானுக்கு வேற செலவு பண்ணியா? செருப்பாலடி நாயன்ற மாதிரி அந்த மக்கள் அங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அரசியல்வாதிகளை பாதிக்கு பாதி ஈரான் மேல போர் தொடுக்கக்கூடாது, நீ ஏன்டா ஈரானுக்கு போர் தொடுக்க இங்க பதில் சொல்றான்னு கேட்கற அளவுக்கு வந்திருக்காங்க. ஒண்ணுல டெட் குரூஸ்ன்ற ஒரு அரசியல்வாதி, அவர் ட்ரம்ப் கட்சியில தான் இருக்கிறவரு. அவர் டக்கர் கால்சன்ற ஒரு வடதுசாரி, டக்கர் கால்சன்றவரு ஒரு காலத்துல அமெரிக்காவின் அர்னாப் கோசாமியா இருந்தவர். அவரு உட்கார வச்சு ஊறி ஊறின்னு இருக்கிறாரு. சரி ஈரானுக்கு போர் போறாங்கறியா, ஈரான்ல எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லு. எனக்கு பாப்புலேஷன்லாம் தெரியாது, நான் என்ன பாப்புலேஷன் டேபிள வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன். சரி பாப்புலேஷன் வச்சுட்டு இருக்காது, அணு குண்டு தயாரிக்கிறான், எங்க தயாரிக்கிறான்னு சொல்லு. இப்படி போட்டு வறுத்தெடுக்கிறாரு. அதனால ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியும். அப்ப அங்க வடதுசாரிகளே ஈரானுக்கு எதிராக போர் கூடாதுங்கிறாங்க. இருந்தும் ஏன் இந்த மிரட்டல் அப்படின்னா, நீ தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்ப, திருப்பி அடிச்சா அதுவும் நீ என்ன பண்ற, அடிச்சுட்டு கூட சும்மா இல்ல, ஈரானின் வானத்தை நாங்கள் தான் தற்போது ஆள்கிறோம், எங்களோட ஒரு மயிரை கூட தொட முடியாது அயன்டோம் இருக்க வரைக்கும். மயிர் என்ன மயிர், மைக்ரோசாஃப்ட் அடிச்சு விட்டான். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் குண்டு போட்டான். ஐயோ இப்போ பாருங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஒரு தனியார் நிறுவனம், அந்த ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏன்டா டே 3 வருஷமா இன அழிப்புக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் நீ தான் வந்து சப்ளை பண்ணிக்கிட்ட. ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தத்தை நான் போட வச்சிருந்த போதே நாங்கெல்லாம் விட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்கோம், இங்கே போரே நடந்துகிட்டு இருக்கு, அதனால வந்து நாங்கள்லாம் துணை இருக்கோம்ப்பா, நாங்கள் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறோன்னு உலகத்தில் இருக்கிற எல்லா இயக்கங்களும் ஈரானிய மக்களுக்கு தைரியம் சொன்னால் மட்டும்தான் இந்த போர் 2 விதமாக முடிவு போடலாம். ஒன்று அமெரிக்க இஸ்ரேல் தரப்பு. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் மதுர் சத்யா அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், 7 நாட்களா இஸ்ரேல் ஈரானுக்கான மோதல் வந்து தொடர்ச்சி நீடிச்சுட்டு இருக்கு. இந்த மோதல்லே வந்து அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார். என்ன ட்வீட் அப்படின்னா, அன்கண்டிஷனல் சரண்டர், நிபந்தனையின்றி வந்து ஈரான் வந்து சரணடைன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டுக்கு வந்து ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான அயதுல்லா கமேனி வந்து ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. எந்த ஒரு பயமுறுத்தலுக்கும் ஈரான் வந்து அடிபணையாது, அப்படிப்பட்ட வரலாறு வந்து எங்களுக்கு கிடையாது, இஸ்ரேல் உடனான மோதலில் வந்து அமெரிக்கா தலையிட்டா சரி செய்ய முடியாத ஒரு விளைவை வந்து சந்திக்கும் சொல்லி பதிலடி கொடுத்திருந்தாரு. எப்படி பாக்குறீங்க சார்? நம்ம முதல் நாள், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முதல் நாள் தாக்குதல் நடந்தபோது நம்ம பேசும்போது என்ன சொன்னோம்னா, ஈரானுக்கு இது புதுசு இல்லை, ஈரான் தாங்கும், இஸ்ரேல் இதை தாங்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட வெளிப்பாடு தான் இது. என்ன அன்கண்டிஷனல் சரண்டர், ஓனர்னா ஓரமா போடா, ஏன்டா பொழந்துக்கிட்டு போறேன்னு வந்து ட்ரம்ப் வந்து கலாச்சி விட்டாரு அவரு. நீ என்னடா என்கிட்ட சரண்டர் வந்து சொல்றது, உங்ககிட்ட சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு தான் மார்ச் மாசத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் 5 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தோம். உன் டீலை நான் சைன் பண்ண முடியாது, ஏன்னா நீ வந்து எல்லா அதில் இருக்கிற குறிப்புகள் எல்லாமே, என்ன பண்ற கூறுகள் எல்லாமே என்னோட இறையாண்மையை உன்ட்ட அடகு வைக்கணும், என்னோட சுயமரியாதையை உன்ட்ட அடகு வைக்கணும்னு கேட்குற. அதுக்கே நான் வேணான்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து நீ என்கிட்ட குண்டை போட்டுட்டு நீ வந்து என்கிட்ட தௌலத்தா பேசுவோம், நான் உன்ட்ட சரண்டர் ஆகணுமா? ஏன்னா 1953 ஆட்சி கொழுப்பு பண்ணிருக்க, 1979 ஈராக்கு பக்கத்து நாடெல்லாம் வச்சு போர் புரிஞ்சிருக்க, அப்புறம் சிரியால, லெபனான்ல, எல்லா இடத்துலையும், யமன்ல எல்லா இடத்துலையும் ஐசிஸ், அல்கைதா போன்ற போராளி குழுக்களை உருவாக்கி அந்த நாடுகளுக்கு எதிராக போர் புரியுற அப்படின்னு சொல்லி நீ எனக்கு சுத்தி முத்தி எல்லா இடத்துலையும் குடைச்சல் கொடுத்துருக்க. என்னோட 30க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்டா கடைசி 20 வருஷத்துல மறைமுகமாக போட்டு தள்ளியிருக்க. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பொருளியல் தடை அப்படின்னு ஒவ்வொரு 5 வருஷமும் என் மேல தடைகளை போட்டு என் மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிச்சு பட்னி சாவுக்கெல்லாம் தள்ளுவ. அப்படி இருந்து நீ குண்டு போட்டா நான் பொத்திக்கிட்டு இருக்கணுமா? அடிச்சு இல்ல, இதுக்கு மேல எங்க பொறுமையின் அதாவது இன்னைக்கு ட்ரம்ப் ட்வீட் பண்ணும்போது ட்வீட் பண்றாரு, உங்க தலைவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும், அது எங்களோட அறத்தின் பால் பொறுமையின் பால் அவர் விட்டு வச்சிருக்கோம், ஆனா அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு. இங்க பொறுமை எல்லைக்கு போனது வந்து அமெரிக்காவுக்கு கிடையாது, ஈரானுக்கு தான். ஏன்டா 70 வருஷமா நாங்க பொறுமையா காத்துக்கிட்டே இருப்போம், நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால 20 முறை எங்க கதவை திறந்து விட்டு இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சிக்கு எப்போ வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணி போடான்னு ப்ரூவ் பண்ணுவோம். இவ்வளோத்த உங்களுக்கு நிரூபிச்சதுக்கு அப்புறமும் நீ வந்து அணு ஆயுதத்தை வச்சுக்குவ, நீ அதை இன்ஸ்பெக்ஷன் விட மாட்ட, நீ வந்து நான் அணு ஆயுதம் வச்சுக்கணும்னு அடிப்ப, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா?
ஏன்டா எப்போ பார்த்தாலும் நாங்கள் தான் தீ குளிச்சு உனக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா, இப்போ பார்க்குறோம் அடிக்கிறேன் திருப்பி அடிக்கிறோம் வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி கமேனி வந்து செயல்படுறாரு அப்படின்றத பார்க்குறோம். எல்லாருக்குமே தெரியும், கமேனிக்கு இன்னும் நல்லா தெரியும், அமெரிக்காவுக்கு வெறும் ஊழல்தார் தான் விட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுகிட்ட ஒரு பலமும் இப்போ கிடையாது. இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பொருளியல் ரீதியாகவும் அமெரிக்காவும் சரி ஒட்டுமொத்த வெஸ்டே சரி ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்குது. கடந்த 10 வருடங்களாக சைனா வளர்ச்சியில் எல்லாருமே கையை கட்டி நிற்கிறாங்க. சைனா எல்லாத்தையுமே வந்து வர்த்தக உபரி வச்சிருக்கான். அதனால யாருமே சைனாவை பகைச்சக்கூடாதுன்னு வெஸ்டெல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா ஆளும் வர்க்கமே ஒரு தடுமாற்றமான நிலையில் இருக்குன்றதான் ட்ரம்ப்புக்கும் அங்கே ட்ரம்ப்போட பார்ட்டி ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இருக்கிற அடிதடிகளை நம்மளை காட்டுது. எலான் மஸ்க்கும் ட்ரம்ப்பும் ஒரு வாரம் அடிச்சுக்கிறாங்க சேர்ந்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு வெஸ்ட்டில் இருக்கிற ஆளும் வர்க்கமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீர்குலைஞ்ச நிலைமையில் இருக்குது. ஒன்றும் இல்லை, G7க்கு போகிறாரு ட்ரம்ப், போயிட்டு பேட்டி கொடுக்க முடியாமல் அவசரமாக ஃப்ளைட்டில் ஏறி வாஷிங்டனுக்கு போகிறாரு. சரி அவர்கிட்ட தான் பேட்டி எடுக்க முடியல. இப்போ நம்ம ஊர்லாம் பண்ணுவாங்க, மாஸ்டர் படத்துக்கு வந்து விஜய் பேட்டி எடுக்கணும் அர்ஜுன் தாஸை கூப்பிட்டு பேட்டி எடுப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, சரி ட்ரம்ப் கிட்ட பைட்டு கிடைக்கல மக்ரோன்ட்ட போய் பைட் எடுக்கிறாங்க. மக்ரோன் பிரெஞ்சு அதிபர் மக்ரோன் என்ன கேட்குறாங்கன்னா, ட்ரம்ப் அவசரமாக போகிறாரு என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு கேட்கும்போது மக்ரோன் சொல்கிறாரு, அதான் ஈரான் போர் எப்படி முடிவு கொண்டு வருது அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வாஷிங்டன்ல எங்கள்கிட்ட அதனால ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்லேயே வந்து இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்தத்துக்கான ஒரு தீர்மானம் கொண்டு வரதா பேசப்பட்டது. அதான் இதை வந்து மக்ரோன் சொல்கிறாரு, செய்தியாளர்கிட்ட சொல்கிறாரு. சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு சூப்பரான மேட்டராக இருக்கேப்பா, அவர் போகிற நிறுத்த போகிறாரா மாட்டிருப்பா அப்படின்னு சொல்லி தரையிறங்கினோடனே வாஷிங்டனில் வந்து பத்திரிகையாளர் கேட்காங்க, என்ன மக்ரோன் இப்படி சொல்கிறாரு, அவன் ஒரு விளம்பர பிரியை, விளம்பரத்துக்காக 24 மணி நேரம் பொய்யா பேசிட்டு தெரியுமா, அதில் வந்து என்ன பேசுனா தான் விளம்பரம் அதிகம் கிடைக்குன்னு என்னை பற்றி பொய்யா பேசுகிறான், அவனுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு பேசுறாரு. திருப்பி இவரை மக்ரோன்ட்ட வந்து என்னங்க இப்படி சொல்கிறாருன்னா, ட்ரம்ப் எவ்வளோ மோசமான ஆள் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ட்ரம்ப் அன்ஸ்டேபிளான ஆள், ட்ரம்ப் செய்கிற இழி வேலையை ட்ரம்ப்பே செய்யாமல் வேறு ஒருத்தனை வச்சு பண்ணுங்கிறத இஸ்ரேல் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மக்ரோன் பேட்டி கொடுக்குறாரு. உலக வரலாறுலேயே மேற்குலக தலைவர்கள், அதாவது இந்த 3ஆம் உலகம் கிழக்குலகத்தை பற்றி என்ன வேணாலும் திட்டுவாங்க, எவ்வளோ அசிங்கமானாலும் திட்டுவாங்க, அது ஊடகத்தெல்லாம் பெருசாக வராது. ஆனால் மேற்குலகத்துக்குள்ளேயே ஃப்ரான்ஸை வந்து அமெரிக்கா திட்டுறது, யூகேவை ஃப்ரான்ஸ் திட்டுறது அப்படிங்கிற மாதிரியான போக்கு இன்னைக்கு வந்து சரளமாயிடுச்சுன்றதுனால பொலிட்டிக்கலி ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதை விட முக்கியம், நியூயார்க் நகரம் அப்படிங்கிறது வந்து உலக யூதர்களுக்கெல்லாம் ஒரு தலைநகரம் போல. எங்கே வந்து ஐரோப்பா நாடுகளில் ஒடுக்கப்பட்ட போது, எப்போ நான் சொல்கிறது 2ஆம் உலக போருக்கெல்லாம் முன்னாடியே கூட கப்பல் ஏறி நியூயார்க்கில் தான் வந்து இறங்குவாங்க. இன்றைக்கும் நியூ ஜெர்சியில் தான் வந்து அதிக அளவில் யூதர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நியூயார்க் நியூ ஜெர்சியில் இருக்கிறவங்க பல பேருக்கு டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்கும், US சிட்டிசன்ஷிப் இருக்கும், இஸ்ரேல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு யூத மக்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருக்கு நியூயார்க். அதுவும் ஜயோனிஸ்டுகளுக்கு இன்னும் முக்கியம். ஏன்னா நியூயார்க்கில் இருக்கிற வால் ஸ்ட்ரீட்ல இருந்தால் ஜயோனிஸ்டுகளுக்கு எல்லா பொருளியல் உதவி எல்லா மனித உல உதவியும் போகுது. அப்படி இருக்க நியூயார்க்கு இப்போ ஒரு மேயராக ஒருத்தர் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அவர் பேர் வந்து ஜொரான் மம்தானி. அவர் வந்து ஒரு குஜராத்தி முஸ்லீம். அவர் வந்து வெளிப்படையாக நேத்தன்யாகு ஒரு போர் குற்றவாளி, அவரை கூண்டில் ஏற்ற வேண்டும், நேத்தன்யாகு செய்து கொண்டிருப்பது இன அழிப்பு அப்படின்னு பேசுறாரு. இது வந்து நியூயார்க் நகரத்தில் நடந்ததே கிடையாது வரலாறுல. ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், கேட்கும்போது வினோதமாக இருக்க தகவல் என்ன அப்படின்னா, கடந்த 60-70 வருடங்களாக எப்போ 1948 நியூயார்க்கோட வழக்கம் என்னன்னா, யார் அங்கே மேயரானாலும் முதல்ல இஸ்ரேலுக்கு போவாங்க. எதுக்கு ஒரு நாட்டோட ஒரு நகரத்தோட மேயர் இன்னொரு நாட்டுக்கு போகணும்? யாராவது இப்போ சென்னையில் மேயரானால் முதல்ல சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தால் பதவி தொடங்குவாங்க அப்படின்னா, என்னடா இது புதுசாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்ரேல் அரசியலும் நியூயார்க் அரசியலும் பிணைக்கப்பட்டது. இப்போ அந்த நகரத்திலேயே ஒரு இஸ்ரேல் எதிர்ப்பாளர் வந்து மேயர் ஆகுறாரு. அவர் இஸ்ரேலுக்கு போக மறுக்கிறாரு. நான் ஜெயிச்சா இஸ்ரேலுக்கு ஏண்டா போகணும், நான் இங்கே இருக்கிற ஏழ்மையான பகுதிகளுக்கு போய் மக்களுக்கு உதவுவேன், இங்கே இருக்கிற கல்வியை மேம்படுத்துவேன், இங்கே பல பேரிடர்களால் இல்லை போருக்கு போய் பாதிக்கப்பட்ட போரிலிருந்து வந்த ராணுவ வீரர்களுக்கு நான் உதவுவேன், நான் ஏன்டா வந்து இஸ்ரேலுக்கு போகணும், இஸ்ரேலுக்கு எனக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்குறாரு. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல், அவர் மோடி எதிர்ப்பாளர். ஏன்னா குஜராத்தி முஸ்லீம். அவர் என்னங்கிறாருன்னா, என் மக்களை இன அழிப்பு செய்தவனோட அவங்களை கேட்குறாங்க. தேர்தலுக்கு அந்த பிரச்சாரத்தின் போது டிபேட் நடத்துவாங்க மேயர் கேண்டிடேட்ஸ்க்கு. அப்போ கேட்குறாங்க, மோடி நியூயார்க்கு வந்து அவரோட சேர்ந்து ரேலி நடத்துவீங்களா? ஏன்னா மோடி நியூயார்க்கு போனால் எப்பயுமே வந்து அந்த அரசியல்வாதிகளோட சேர்ந்து ரேலி நடத்துவாங்க. இந்தியா அம்சாலை வந்து வரவேற்கிறது ஓகே, ரேலி நடத்துவாங்க. ஹவுடி மோடின்னு சொல்லிட்டு 2017 லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டு ரேலி நடத்துனாங்க. அந்த மாதிரி ரேலி நடத்துவீங்கன்னா ஏன் இன மக்களை அழிச்சவங்க கூட நான் எப்படி ரேலிக்கு போவேன்னு கேட்குறேன். அப்போ அரசியல் ரீதியாக எல்லா இடத்துலையுமே செருப்பை கொண்டு அடிக்கிறாங்க மக்கள். யூகேல வந்து நீ லேபர் பார்ட்டியாரு கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாது, முன்னாடி மாதிரி லேபர் பார்ட்டினா முற்போக்கு, கன்சர்வேட்டிவ் பார்ட்டினா பழமைவாதம் வடசு எல்லாம் பேசாது. எல்லா இஸ்ரேல் வந்து நீ எல்லாமே பொறுக்கி போய, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திரியா இல்லை வந்து செருப்பு கழட்டி அடிக்கவான்னு மக்கள் கேட்குறாங்க. அதனால
இஸ்ரேல் கூட போட்ட ஒப்பந்தத்தெல்லாம் மறு ஆய்வு செய்யுது யூகே. பாருங்க, யூகே இல்லைன்னா இஸ்ரேல் உருவாகி இருக்காது. அந்த நாடே அந்த நிலைமைக்கு தள்ளும்போது அரசியல் ரீதியாக அவ்வளவு பலகீனமாக இருக்காங்க. ரெண்டாவது, பொருளியல் ரீதியா அங்க திருப்பிய மக்கள் ஏண்டா பேர் வச்சு சோறு வச்சாங்கிற மாதிரி, நான் எனக்கு கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி ஏற்றம் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்கு, மருத்துவ செலவெல்லாம் இங்க வந்து ஒரு கீரல் விழுந்தா அங்க 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணும் அமெரிக்கா. அந்த அளவுக்கு மோசமாக கட்டமைப்பு இருக்கு. நீ எனக்கு செலவு பண்ணாம 3 வருஷமா உக்ரைன் போருக்கு செலவு பண்ணிட்டு இருக்க, இஸ்ரேல் போருக்கு செலவு பண்ணிட்டு இருக்க, இப்ப நீ ஈரானுக்கு வேற செலவு பண்ணியா, செருப்பால் அடி நாயன்ற மாதிரி அந்த மக்கள் அங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா ஒரு மாசத்துக்கு முன்னாடி யமன்கிற ஒரு சின்ன நாட்டுல ஹுத்தி ரிபல்ஸுங்கிற ஒரு சின்ன கழகக்காரர்கள் குழுக்கிட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போறான் அமெரிக்கா. ஏன்னா டே தம்பி, நீ நான் அடிச்சா நீ வந்து தாங்க மாட்டேதான், ஆனா நீ வந்து எத்தனை கப்பல் எழுந்து மூழ்கடிக்கிற, எத்தனை விமானங்கள் உன்னால எனக்கு செலவாகுது, இந்த பொருளியல் தொல்லை என்னால் தாங்கவே முடியல, செலவு பண்ண முடியல, தயவு செஞ்சு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போலாம்னு ஹுத்தி ரிபல்ஸ் கூட போர் நிறுத்த சின்ன குழு கூட ஒப்பந்தத்துக்கு போற அரசு ஏன் ஈரான் கூட போக முடியல. அதுதான் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஏன் அந்த போராளி குழுக்கள் போய் ஒப்பந்தம் போகணும்னா சஸ்டெயின் பண்ண முடியல, காசு வாரி இறைக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஈரான் கூட போருக்கு போறதுக்கெல்லாம் எந்த சக்தியும் கிடையாது அமெரிக்கா கிட்ட. இன்னும் சொல்ல போனா ஈராக்கோட போருக்கு போனப்ப 2000 ஆரம்பத்தில் ஈராக்கோட போருக்கு போனப்ப அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் 90% மேற்பட்டவர்கள் போருக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. ஒரு 10% என்னைக்காச்சும் ஒருத்தன் காலேஜில் சோசியலிசம் கம்யூனிசம் ஏதாவது படிச்சிருப்பான், கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையெல்லாம் படிச்சிருப்பான், 40 வருஷம் கழிச்சு அந்த உணர்வுலாம் வந்து போருக்கு போகாதீங்கப்பான்னு பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அவனை எல்லாம் வந்து புத்தி பேதலட்சம்னு பார்த்துருக்காங்க. ஏடா ஈராக் வந்து நம்ம மேலே அணு ஆயுதம் போட போகுது, ஏடா இப்படி பேசிக்கிட்டு மாதிரி பேசியிருக்காங்க, கெமிக்கல் வெப்பன் போட போகுது அதுன்னு வதந்தி. ஆனால் இன்னைக்கு அப்படி கூட இல்லை நிலைமை. அங்கே அரசியல்வாதிகளே பாதிக்கு பாதி ஈரான் மேலே போர் தொடுக்கக்கூடாது, நீ ஏன்டா ஈரானுக்கு போர் தொடுக்க இங்கே பதில் சொல்கிறான்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, டெட் குரூஸ்ன்ற ஒரு அரசியல்வாதி, அவர் ட்ரம்ப் கட்சியில் தான் இருக்கிறவர். அவரை டக்கர் கால்சன்ற ஒரு வடதுசாரி டக்கர் கால்சன்றவர் ஒரு காலத்தில் அமெரிக்காவின் அர்னாப் கோஸ்வாமியாக இருந்தவர். அவரு உட்கார வச்சு ஊறின்னு இருக்கிறாரு. சரி, ஈரானுக்கு போர் போகிறாங்கறியே, ஈரானில் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லு, எனக்கு பாப்புலேஷன்லாம் தெரியாது, நான் என்ன பாப்புலேஷன் டேபிளை வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. சரி, பாப்புலேஷன்லாம் வச்சுட்டு இருக்காத, அணுகுண்டு தயாரிக்கிறான்ல, எங்கே தயாரிக்கிறான்னு சொல்லு, இப்படி போட்டு வறுத்தெடுக்கிறாரு. அதனால ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியல. அப்போ அங்கே வடதுசாரிகளே ஈரானுக்கு எதிராக போர் கூடாதுங்கிறாங்க. இருந்தும் ஏன் இந்த மிரட்டல் அப்படின்னா, பேசிக்கலி நீ வந்து அதான் இங்கே அணு ஆயுதம் வச்சிருக்கானா இல்லையா, போர் புரியிறானா இல்லையாங்கிறது இல்லை, அங்கே உன்னோட இறையாண்மைப்படி நீ செயல்படக்கூடாது, உனக்கு என்னவென்று நீ தீர்மானிக்கக்கூடாது. அங்கே அந்த மத்திய கிழக்கு நாடுகள்லேயே, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேயே ஈரான் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு கண்ணில் தேய்த்த முள்ளாக இருக்குது. ஏன்னா சிரியாவை கொத்திட்டாங்க, ஈராக்கை ஆக்கிரமிச்சிட்டாங்க, சுற்றி சவுதி வந்து அப்படி கொஞ்சம் குழாவுற அளவுக்கு நட்பு. அப்போ அப்படி இருக்கும்போது ஈரான் மட்டும்தான் ஒரே ஒரு விடிவெளியாக இவங்களுக்கு சிம்ம சப்பனமாக இருக்குது அப்படின்னும் போது தொடர்ந்து அவனுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த இப்போ சொல்கிறாங்க இல்லையா, போருக்கு போருக்கு போகிறோன்றது, நம்ம முன்னாடி பொருளியல் அரசியல் காரணமாக இராணுவ ரீதியாக இவங்க தான் சுப்பீரியர் பவர்னு எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது நாட்டோட நாட்டு போர் அப்படிங்கிறத தாண்டி இவனோட ஆயுத வர்த்தகம் இருக்குல்ல, ஆர்ம்ஸ் ட்ரேட் இருக்குல்ல, அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நாங்கள் அயன் டோம் தான் இருக்குல்ல பெருசு, எங்களோட F-35 தான் பெருசு, F-60 தான் பெருசு, உலகத்திலே மிக சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிலாம் சொன்னா அவன் வந்து 2 நாள்ல இரியாண்டா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க மாதிரி தூக்கி வெளியே போட்டான். இப்போ இதுலேருந்து பின்வாங்கிடுச்சு, அமைதி ஒப்பந்தம், போர் நிறுத்தம் அப்படின்னு அமெரிக்கா பேசினா தானே வந்து வழினா, ஆமாம் தம்பி நான் ரொம்ப மாமா எப்படி இருந்தேன் தெரியுமா, ஜமீன்தாராக இருந்தேன், இப்போ வந்து நொடிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அதனால தொடர்ந்து இந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பாக இப்போ உலக அரசியலில் வந்து எல்லாமே அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உலக நாடுகளில், அதுவும் முக்கியமாக மேற்கத்திய வல்லாதிக்க நாடுகளில் இருக்கிற மக்கள் இந்த அரசியலுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. ஸ்பெயினில் 10 லட்சம் பேர் கூடி போராடி இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இருக்கிற கடைசி ஹோப் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் இந்த போரை தொடர்ந்து அப்படியே நிலைநிறுத்திக்கிட்டு இருந்தா, அமெரிக்கா உள்ள வராது, ஆனால் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை சப்ளை பண்ணி இதை நிறுத்திக்கிட்டே இருந்தா, ஒருவேளை ஈரானுக்குள் ஈரான் அரசை எதிர்க்கும் மக்கள் கொஞ்சம் வலு பெற்றாங்க அப்படின்னா அவங்கள வச்சு அங்கே ஆட்சி கவிழ்ப்பு நடத்தி. இதை வந்து நெதன்யாகு முன்னாடி சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாம், நெதன்யாகு முன்னாடி ஒரு முறை இல்லை, 89லேருந்து ஆட்சியை கவிழ்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. 30 வருஷமா இருந்தாலும் 1992 எலெக்ஷன் அப்போ முழுக்க ஈரான் வெறுப்பில் தான் அவர் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷனே ஆகிறாரு. இங்கே எப்படி பாகிஸ்தானை தொட்டுக்கு வரோம், மோடி வேலை வாய்ப்பா, டிமானிட்டைசேஷனா, ஜிஎஸ்டி போட்டு எல்லாரும் வந்து வதைப்படுறாங்களா, கொரோனாவா,
அவன் பாகிஸ்தான் எடுறா, அவனை ஏதாவது ஒரு மிரட்டு அப்படின்ற மாதிரி தேச பாதுகாப்பு, தேச உணர்வு. அதே தான் அவர் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் 1992 ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவராக ஈரான் வெறுப்பில் தான் ஆரம்பிக்கிறார். 2022 நீதிபதிகள் நியமனத்தில் தலையிடுறார் நேத்தனியா. அதுக்கு பெரிய போராட்டம் வெடிக்குது. உடனே ஈரான் எதிர்ப்பாக கையில் எடுக்கிறார். ரொம்ப ரொம்ப கேவலம். இதெல்லாம் அரசியல் காரணங்கள், இராணுவ காரணங்கள். 1993 மாட்டிக்கிறார். எதில் மாட்டிக்கிறார்? செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டிக்கிறாரு. நேத்தனியா மேலே ஏகப்பட்ட செக்ஸ் ஸ்கேண்டல் இருக்குது. அவர் 3 முறை திருமணம் செய்திருக்காரு. 3 மனைவிகளும் அவர் திருமணம் கடந்த உறவில் இருக்கிறாரு. அவர் கூட வேலை பார்க்குறவங்களாம் ஹராஸ் பண்ணுறாருலாம் சொல்கிறாங்க அவங்க. இது நம்ம கிசுகிசுவாக பேசலை, இது நிரூபிக்கப்பட்டது. அவரே மன்னிப்பு கேட்டது 93 ஆமாங்க சாமி ஒத்துக்கிட்டாப்னு. ஏன்னா நீங்கள் அப்போ பில் கிளின்டனும் மாட்டினார். பில் கிளின்டனும் திருமணம் கடந்த உறவில் இருந்தார். அந்த ஆஃபீஸ்லேயே அவர் அந்த வேலை செய்கிற பெண் கூட உறவு வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி மாட்டினார். இவரும் மாட்டினார். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் இவர் ஈரான் வெறுப்பை தான் கையில் எடுத்தார். ஈரான் நியூக்ளியர் வெப்பன். இதுலேருந்து வெளியே கொண்டு வர அமெரிக்கா இவருக்கு எவ்வளோ உதவுச்சுன்னா, நம்ம போய் ஒருத்த மாட்டிட்டான், இவன் செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டி ஒழிஞ்சானா அப்புறம் நம்மளுக்கான ஆதரவு அங்கே பலவீனமாயிரும். உடனே ஒரு ஈரானுக்கு எதிராக ஒரு பொருளியல் சாங்ஷன்கள்லாம் போட்டு ஈரானுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு நெத்தன்யாஹூ இஸ்ரேல்லேருந்து அமெரிக்கா கூப்பிட்டு அவர் செனட் ஹியரிங்கில் பேசுறாரு. ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் வேணும், ஈரான்ல தலைவரை நம்ம மாட்டணும், நமக்கு சாதகமான சொல்ல நீங்க யாரு? ஒரு நாட்டில் ஒரு அரசு வரணுமாங்கிறத முடிவு பண்ண நீங்க யாரு? அதுதாங்க. இப்ப நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்கூடாது. நான் இப்ப நியூக்ளியர் வெப்பன் அவங்க வச்சுக்கல, வெப்பன் வச்சுக்கூடாதுன்னு சொல்றது நீ யாரா? 200 ஏவுகணைகள், அணுகுண்டு பொருந்திய இந்த ஏவுகணைகளை வச்சிருக்க. நீ ஒரு இன்ஸ்பெக்ஷனை கூட அலோவ் பண்ணதில்லை. நீ எப்படா, உனக்கு என்னடா அதிகாரம் இருக்கு? அதுவும் இல்லாமல் இவன் போய் முதல்ல அடிப்பானா, அவங்க திருப்பி அடிச்சா உடனே பாரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டாங்க, ஐயோ அப்பா சொல்றாங்க. நீ 55,000 மக்களை கொண்டிருக்க, 55,000 மக்களை கொண்டிருக்க, 18,000 குழந்தைகளை கொண்டிருக்க. இது வரைக்கும் இன்னைய தேதி வரைக்கும் 79 ஹாஸ்பிட்டலை தாக்கியிருக்காங்க. அதுவும் டார்கெட்டட். இப்போ ஈரான் தாக்குனது டார்கெட்டாக ஹாஸ்பிட்டலில் தாக்கல, அவங்க பக்கத்தில் இருக்கிற மிலிட்ரி மற்றும் முக்கிய வர்த்தக இதை தாக்குறாங்க. அங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் சேதாரம்னு அவன் என்ன காட்டுறான்? ஃபால் சீலிங் கீழே விழுந்திருக்கு. நான் என்னங்கிறேன், சென்னை ஏர்போர்ட்டுக்கு மாதம் 4 முறை விழுவுது. இதெல்லாம் ஒரு பாதிப்பை? டார்கெட்டட் ஸ்ட்ரைக் கிடையாது. ஆனால் நீ 79 ஹாஸ்பிட்டல் டார்கெட்டட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு என்ன சொன்ன? கீழே ஹமாஸ் அண்டர் கிரவுண்டு டனல் போட்டிருக்கு. ஒருக்கா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்து நர்ஸு, டாக்டர், பேஷண்ட் எல்லாத்தையும் சொல்கிறாங்க காசால. ஏன்னு கேட்டால் ஹமாஸ் மாறு இடத்துல இருக்கான் உள்ள. சோல்ஜரே ரீல்ஸ்லாம் போட்டாங்களா? அது ஆமாம். ஏங்க பேஷண்ட்டாக மாறு இடத்துல போட்டிருக்காங்கன்னு சொன்னால் சரி பாசிபிலிட்டி இருக்குன்னு ஒத்துக்கலாம். டாக்டராக போட்டிருக்காங்கன்னு சொன்னால் ஒத்துக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர், நர்ஸு, பேஷண்ட்டு, கிளீனரு எல்லாருமே ஹமாஸ் மாறு இடம் போட்டுக்குவாங்க. நாடக கம்பெனியை நடத்துகிறான் ஹமாஸ். எல்லா தரப்பையும் அவனே போட்டுக்கிட்டு அவன் எதுக்குற ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்? ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி நியாயப்படுத்தி டார்கெட்டடாக எனக்கு அல்-அஃப்கா ஹாஸ்பிட்டல் அடித்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு அரசியல் நிகழ்வுக்காக ஒரு நைட்டு போஸ்டெல்லாம் ஓட்டிட்டு 4:30 மணிக்கு தூங்க வரோம். உடனே ஒரு ஃபோன் வருது, தோழர் அல்-அஃப்கா ஹாஸ்பிட்டல் அடித்தாங்க, ஒரே தாக்குதலில் 500 பேஷண்ட் காலி. ஃபஸ்ட்டு ஹமாஸே அவங்க மேலே குண்டை போட்டுட்டு எங்கள் மேலே பழி போடுறதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 3 மாதம் கழிச்சு இவனுங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஹாஸ்பிட்டல் எப்படி அடிச்சுக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி சோல்ஜர்ஸே பெருமை தட்டி ரீல்ஸ்லாம் போட்டு பாரு குழந்தைகளை கொல்றோம், பேஷண்ட்ஸை கொல்றோங்கிறத அவங்க ரீல்ஸாக போட்டாங்க. பாடி கேம்லேருந்து எடுத்துகிட்டு கெக்கப்புக்குன்னு சிரிக்கிறது, அவங்க அவங்களோட கடவுளுக்காக இவங்களை பலி கொடுக்குற மாதிரி கத்துறது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அடித்தோன்னே ஐயோ செய்தி அஜித் என்னைய கத்தியில் குத்திட்டார் அப்படின்னா அஜித் கெட்டவர். இதே செய்தி மத்தூர் அஜித்தை துப்பாக்கியில் சுட்டு கொண்டு இருந்தார், அப்போது அஜித் கத்தியில் குத்தினார் அப்படின்னா யார் குற்றவாளி? நான் தான் குற்றவாளி. அப்போ இஸ்ரேல் தான் குற்றவாளி. நீ தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்ப, திருப்பி அடிச்சா. அதுவும் நீ என்ன பண்ணுற, அடிச்சுட்டு கூட சும்மா இல்லை, ஈரானின் வானத்தை நாங்கள் தான் தற்போது ஆள்கிறோம், எங்களோட ஒரு மயிரை கூட தொட முடியாது அயன்டோம் இருக்க வரைக்கும். மயிர் மைக்ரோசாஃப்டே அடிச்சு விட்டான். இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் குண்டு போட்டான். ஐயோ இப்போ பாருங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஒரு தனியார் நிறுவனம், அந்த ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏண்டா 3 வருஷமாக இன அழிப்புக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் நீ தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இன அழிப்புக்கு நடவடிக்கைக்கான இராணுவத்தில் எல்லா கணினிமயமாக்குவது, அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி டார்கெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, சிவிலியன்ஸ் மேலே தாக்கிறதுக்கு ப்ரிசிஷனுக்காக கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாத்தையும் மைக்ரோசாஃப்ட் தான் சப்ளை பண்ணியிருக்கான். நீ இன அழிப்பில் நேரடி தொடர்பில் இருப்ப, திருப்பி தாக்கணும். ஐயோ நான் ஒரு ஐடி எம்ப்ளாய் பாருங்க, நான் உப்புளி பாட்சாரதி மாதிரி இருக்கேன் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்? பாய்காட், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், சாங்ஷன் அப்படின்ற பிடிஎஸ் மூவ்மெண்ட்னு இருக்கு. அந்த பிடிஎஸ் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா, எந்தெந்த கம்பெனிகள்லாம் இஸ்ரேலின் இன அழிப்பில் துணை போதோ அதெல்லாம் புறக்கணிக்கணும், அதில் மூலதனம், அதில் முதலீடு போட்டிருந்தா அதை வெளியே எடுக்கணும்,
அப்புறம் அதற்கான தடை விதிக்கணும்னு அவங்கவுங்க அரசாங்கத்தை வந்து வலியுறுத்தணுங்கிறது தான் பிடிஎஸ் மூவ்மெண்ட். அது வந்து மெக்டொனால்ட்ஸ் ஆகட்டும், இங்கே ஜூடியோவில் கூட டெல்லியில் ப்ரொடெக்ஷன் வந்து, ஏன்னா ஜூடியோ நிறுவனம் அதில் வர ஒரு பங்கை வந்து இஸ்ரேல் வந்து முதலீடு செய்யுது, அங்கே வந்து அவுட்லெட்ஸ் கொடுக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எதிராக மெக்டானல்ட்ஸ்க்கு எதிராக போராட்டம் நடந்தது, ஸ்டார்பக்ஸ்க்கு எதிராக போராட்டம் நடந்தது. ஸ்டார்பக்ஸோட மதிப்பு பங்கு சந்தையில் சரிஞ்சுது, அவங்க பிஸ்னஸுக்கு பெரிய லாஸ் ஏற்படுச்சு. யூகே ஃப்ரான்ஸ்லாம் ஸ்டார்பக்ஸை மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. இங்கே தான் ஸ்டார்பக்ஸ்னா எவனுக்குமே எதுவும் தெரியாது, ஏன்னா நம்ம 10 ரூபாய் காப்பி பிடிக்கிறோம், அவன் 250 ரூபாய் காப்பி வைப்பான். ஆனால் அங்கே மக்களுக்கு ஸ்டார்பக்ஸ் தான் ஒரு பிரதானமான காப்பி கடை. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் புறக்கணிக்கும் போது பொருளியல் ரீதியாக பெரிய அடி இருந்துச்சு. அப்போ அதே போல தான் மைக்ரோசாஃப்ட் அவங்க வச்சுருந்தாங்க. அப்போ நீ ஈரானுக்கு இவ்வளோ நாளாக பொருளியல் தடை போட்டுட்டு இருந்த, நீ பொருளியல் தடை பத்தாது அப்படின்னும் போது என்ன பண்ணுற, ராணுவ தாக்குதல் நடத்துகிற. அதே போல் தான் நாங்கள் மைக்ரோசாஃப்ட்டுக்கு பண்ணுறோம். மைக்ரோசாஃப்ட்டை நாங்கள் வந்து புறக்கணிச்சிட்டு இருந்தோம், பொருளியல் ரீதியான தடைகள் வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவன் அதையும் தாண்டி இன அழிப்பு நடவடிக்கையில் நேரடியாக தொடர்புக்கானா வாங்குடா, நாலு வாங்கு, அப்போ தான் புத்தி வரும். மைக்ரோசாஃப்ட் ஒருத்தனை அடித்ததுனால இனிமேல் மற்ற டெக்னாலஜி கம்பெனியெல்லாம் அவனோடைய பாலிசியை மாற்றணும். ஏன்னா பென் அண்ட் ஜெரின்ற ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரங்க, ஒரு சாதா ஐஸ்கிரீம் கடைக்காரன், அவன் காசா மீது தாக்குதல் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே அக்டோபர் 2023 முன்னாடியே அவன் என்ன சொல்லிட்டான், பாலஸ்தீன மக்களை இங்கே ஒடுக்குறாங்க, மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்கில் பாலஸ்தீன மக்களை அப்புறப்படுத்திட்டு பில்டிங் கட்டுறாங்க, பாலஸ்தீனர்கள் வேலைக்கு வரும் பாலஸ்தீனர்களை போலீஸ் வந்து ஹராஸ் பண்ணுது, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்தோடனே இப்படி இன ரீதியாக ஒடுக்கும் ஒரு அரசாங்கத்துடன் நாங்கள் எந்த வர்த்தகத்தையும் வச்சுக்க முடியாது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா, உங்களை மாதிரி இனவெறி நாய்களுக்கு ஐஸ்கிரீம் விற்க முடியாதான்னு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரன் வெளியே போயிட்டான். இங்கே நம்ம ஐபாக்கா மாதிரி அவன் பெரிய பென் அண்ட் ஜெரிங்கிறது உலகம் புகழ்பெற்ற ஐஸ்கிரீம், அவன் வெளியே போயிட்டான். ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரனுக்கு அவ்வளோ அறம் இருக்கும்போது நீ வந்து i5 i7 கம்ப்யூட்டருக்கு வந்து விண்டோஸ் போடுறோம், உனக்கு எவ்வளோ அறம் வேணும்? அப்போ இனிமேல் கம்பெனிகள்லாம் இந்த பாலிசியை வச்சுக்கணும். அந்த பென் அண்ட் ஜெரியோட சிஇஓ வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்க பாராளுமன்றத்தில் கூச்சல் எழுப்பி கைது செஞ்சு உள்ளே போட்டாங்க. அவரை அந்த அளவுக்கு போனார். அப்போ இருக்கிற முதலாளிகள் எல்லாத்தையும், முதலாளிகள்லாம் நல்லவங்களா திருந்துருவாங்கன்னு இல்லை, தம்பி இந்த இடத்துல கை வச்சுனா உனக்கு தொழில் நடக்காதுப்பா அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் மீதான தாக்குதலை நம்ம முழுமையாக வரவேற்கிறோம். அங்கே வந்து இது உயிர் சாதரானா இல்லை மக்கள் உடைமைகளை இழந்தால் நம்மளுக்கு துயரம் தான். இன்றைக்கும் இஸ்ரேலிய மக்கள் தப்பிச்சு போகிறாங்க அந்த ஊரை விட்டுன்னும் போது பார்க்க வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வருத்தத்துக்கு ஈரான் காரணம் கிடையாது, ஹமாஸ் காரணம் கிடையாது, அதுக்கு காரணம் முழுக்க காரணம் நேத்தன்யாகு. அதைத்தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா, அமெரிக்கா ரொம்ப கண்ணில் விளக்கணையை விட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஈரானில் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வலுக்காத அப்படின்னு. அப்போ ஈரானிய மக்களுக்கு முழுக்க உலகத்தில் இருக்கிற எல்லா முற்போக்கு சக்திகளும் ஆதரவு தந்து தைரியம் சொல்லணும். அமெரிக்க பிரச்சாரத்துக்கு விழுந்துடாதீங்க, உங்கள் அரசின் மீது இருக்கிற குற்றச்சாட்டெல்லாம் நீங்கள் வந்து இன்டர்னலாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுக்கே மோடி மேலே வந்து அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது, நாளைக்கு விட்டா மோடியை தூக்கி நாங்கள் எரிஞ்சிருவோம். ஆனால் அதுக்காக ட்ரம்ப் வந்து மோடியை வந்து அலக்களிக்கிறதெல்லாம் எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது மோடிக்கான தாக்குதல் இல்லை, எங்கள் இறையாண்மை மீதான தாக்குதல் எங்களுக்கு புரியுது. ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தத்தை நான் போட வச்சிருந்தும் போதே நாங்கள்லாம் விட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கோம், இங்கே போரே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து நாங்கள்லாம் துணை இருக்கோம்ப்பா, நாங்கள் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறோன்னு உலகத்தில் இருக்கிற எல்லா இயக்கங்களும் ஈரானிய மக்களுக்கு தைரியம் சொன்னால் மட்டும்தான் இந்த போர் 2 விதமாக முடிவுக்கு வரலாம். ஒன்று அமெரிக்க இஸ்ரேல் தரப்புக்கு சாதகமாக முடிவுக்கு வரலாம், இல்லை அவங்க மண்ணக்கவி வேற வழியே இல்லாமல் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு முடிவுக்கு வரலாம். அப்போ இந்த 2வது நடக்கிறோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் சேர்ந்து செயல்படணும். கூடுதலாக வந்து மிக முக்கியமான ஒரு ஆயுதம் வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்கிட்ட கேட்டதாக சொல்லப்படுது இல்லை, பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற ஆயுதம் வந்து ஈரானோடைய நிலத்தடியை வந்து உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற அணுசக்தி மையத்தை வந்து தாக்கக்கூடிய சக்தி இருக்குது. அப்போ அந்த ஆயுதத்தை தாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் கேட்டதாக ஒரு வாதம் இருக்கு இல்லையா? அதுதான். ஏன்னா இவங்க வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நாங்கள் பாட்டு அடிச்சுட்டு, யார் அது ஈரான் ஆகட்டும், ஈராக் ஆகட்டும், லெபனான் ஆகட்டும், நாங்கள் அடிச்சுட்டு நாங்கள் பங்கரில் போய் பதுங்கிறோம்ப்பா, எங்கள் அயன்டோம் எல்லாத்தையும் பார்த்துக்குப்பான்னு இஸ்ரேல் சொல்லிட்டு இன்னைக்கு அயன்டோமை தாண்டி அடித்தது இல்லாமல் அவன் பங்கு சந்தையே அடிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க குறிப்பாக வந்து இந்த அயன்டோம் அடிக்கிற என்ன ஆயுதம் வந்து அந்த ஃபத்தா மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹைப்பர்சானிக் மிசைல் ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து அந்த இப்போ இந்த ரொனால்டோ ரீல்ஸ்லாம் வந்து எடுத்து போடுறாங்க. ரொனால்டோ கோல் அடிச்சு, ஏன்னா நாங்கள் ஃபுட்பால் பார்ப்பவர்கள் நல்லா தெரியும், இங்கிலீஷில் கமெண்ட்ரி பார்க்குறதோட அரபிக்கில் கமெண்ட்ரி பார்க்குறது இன்னும் இதாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப உற்சாகமாக பேசுவாங்க. அந்த கமெண்ட்ரி ரொனால்டோ கோல் அடிக்கிற கமெண்ட்ரி எடுத்து போட்டு அயன்டோமை தாண்டி ஹைப்பர்சானிக் மிசைல் அடிக்கிறத வந்து வீடியோ பார்க்குறோம். அதில் பார்க்கும்போதே தெரியுது அயன்டோமால் சில வான்லேருந்து வரதை டேக்கிள் பண்ண முடியுது. ஆனால் அது டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது நடுவில் பூந்து அதிவேகமாக போய் தாக்குது. அப்படின்னும்போது இவ்வளோ நாள் இவன் செய்த பிரச்சாரம், ஏன்னா நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து பாலஸ்தீனிய மக்களை காசா பகுதியை இன்ன வரைக்கும் அவனோட ஆயுதங்களுக்கு ஒரு கூடாரம் மாதிரி யூஸ் பண்ணிட்டுருந்தான். பாலஸ்தீன மக்கள் மேலே குண்டை போட்டு உலக ஆர்ம்ஸ் ட்ரேடில் ஆயுதங்கள் விற்பனையில் வந்து பாரு, ஒரே தாக்குதலில் 500 பேர் செத்துருக்கானா, அப்போ என்னோட
குண்டு தான் வந்து சிறந்த குண்டுன்னு வித்துக்கிட்டு இருக்கான். இப்போ அதுக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு, தர்ம அடி விழுந்திருக்கு. இனிமேல் ஏன் வாங்குவான் உன் வெப்பனை? ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர்லேயே வந்து மூக்கருந்து போச்சு, அடி வாங்கினதா பங்கு சந்தை குறைஞ்சது. அதனால மேற்கத்திய நாடுகளில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வெப்பன்ஸோட வீரியம் என்ன அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கேள்விக்குட்படுத்தப்பட்டு வருது. ஒன்றும் இல்லை, நேற்று வந்து ஜார்ஜ் கேலவேன்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் எம்பி பிரிட்டிஷில், அவர் வந்து பிரிட்டன் நாட்டில் முன்னாள் எம்பி, அவர் வந்து பியர்ஸ் மார்கன்ற ஒரு முன்னணி பத்திரிகையாளர். அவன் வந்து அந்த வடதுசாரி தான், இவ்வளோ நாள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தான், எல்லா இனவாத மதவாதத்தையும் ஆதரிக்கிறோம் தான். அவன்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருக்காரு, அவன் வந்து ரொம்ப நக்கலாக பேசிட்டு இருக்கான், ரொம்ப திமிரோட பேசிட்டு இருக்கான். நீ ஈரான் ஆதரிக்கிறியா? ஈரான் மக்கள் வந்து எப்படியான அரசியல் தேர்ந்தெடுச்சிருக்காங்கடா அப்படின்னு. டேய் ஏண்டா, ட்ரம்ப்பு கிரேமர்லாம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதுக்காக உன்னையெல்லாம் கூமுட்டன்னு சொல்ல முடியுமா? நீ கூமுட்டை தான், ஆனால் பிரிட்டிஷ் மக்களை கூமுட்டன்னு சொல்ல முடியுமா? என்னடா வாதம் வைக்கிற நீ? வந்து இப்போ பேசிவிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவ, நைட்டு ஒரு நாள் ஃபோனை ஆன் பண்ணி பாடுறா, தெரியும் 3 நாளாக சாட்டை எழுத்து வெளுத்துக்கிட்டு இருக்கான் ஈரான் இஸ்ரேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஆனந்தமாக சிரிக்கிறாரு. அப்போ உலக நாடுகளில் இருக்கிற முன்னணி பத்திரிகையில், முன்னணி டிவியிலே இந்த பொய் பிரச்சாரங்கள்லாம் உடைபடுது. இன்னொன்று மேதிஹாசன் சொல்லிட்டு, மேதிஹாசன்றவர் வந்து ஒரு அல்ஜசீராவில் இருந்தவர், சிஎன்என்ல இருந்தவர், ஒரு முன்னணி பத்திரிகையில் ஒரு இஸ்லாமியர், அமெரிக்கர். அவர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் இஸ்ரேலோட பொய் பிரச்சாரத்தை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் பல மில்லியன் வியூஸ் போது அதை கட் பண்ணி ரீல்ஸாக போட்டு டிக்டாக்காக போட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஜிப்டில் வந்து ஒரு கமெடியன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் போர் ஆரம்பிச்சதுலேருந்து இஸ்ரேல் தரப்பு இன அழிப்பையும் காசா மக்கள் மீது நியாயத்தையும் பரப்பிட்டு இருக்காரு. அவர் ஓப்பனாக ஷோஸில் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. நார்மலான மார்க்கில் கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு, கலவி வச்சு ஜோக்கெல்லாம் பண்ணி இஸ்ரேலை போட்டு தாக்குறாரு. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்களோ இல்லையா, அந்த அளவுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாக இவங்க வந்து இந்த அயன் டோமு, பங்கர் பஸ்டரு, நாங்கள் வந்து உள்ளே இறங்கணும்னா அடுத்த நாள் வரைபடத்தில் உன் நாடே இருக்காது, இதெல்லாம் வந்து தம்பி இந்த ஸ்கிரிப்டெல்லாம் மலையேறி போச்சு, நீங்கள் வேணால் லோகேஷ் கனகராஜ் மாதிரி மார்வல் மாதிரி நீங்கள் ஒரு யூனிவர்ஸை கட்டி அதில் இந்த கதையெல்லாம் விற்றுக்கோங்கன்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி தான் பார்க்குறோம். கூடுதல் நெதன்யாகு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி வந்து ஹிட்லர் நாஜிக்கள் வந்து பிரிட்டன் மேலே குண்டு போட்டாங்களோ அதே மாதிரி வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே குண்டு போடுது அப்படின்னு சொல்கிறாரு. தான் நம்ம ஆளுங்க முகலாயர்ன்ற மாதிரி அவங்க வந்து ஹிட்லர் இனஅழிப்பு செஞ்ச யூதர்கள் யார், அந்த ஹிட்லர் இனஅழிப்பு செய்த யூதர்களை இனஅழிப்பு செய்து கொண்டிருக்கும் போதே ஜயோனிஸ்டுகள் யாரு, இப்போ இனவெறி யூத தேசத்தை கட்டமைக்கணும்னு இனவெறியில் இருக்காங்களா, அவங்க ஹிட்லர் கூட நெருக்கமாக தான் இருந்தாங்க, அவங்க ஹிட்லர் கூட உறவில் இருந்தாங்க. அப்போ ஹிட்லர் தாக்குனது ஒன்றை கிடையாது, நீ தான் ஹிட்லர் எப்படி யூதர்களை கொண்டொழித்தானோ அதே போல் நீ பாலஸ்தீனியர்களை கொண்டொழிக்கிறாய். ஹிட்லர் எப்படி யூதர்களுக்கு எதிராக பொய் பிரச்சாரத்தை கோயபல்ஸ் செய்தானோ அதே போல் நீ ஊடகங்களை வைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாய். அதோட அதிகமாகவும் கூட இருக்கு. ஆமா, ஏன்னா இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துருச்சு, அதனால இன்னும் அதிகமாக இருக்குது. அப்ப ஹிட்லரோட ஒப்பிடணும்னா அது ஒன்னதான் ஒப்பிடணும். நீ தான் ஹிட்லரு, நீ 30 வருஷமாவே ஹிட்லராக இருந்திருக்க, இப்போ அது உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஹிட்லருக்கு யூதர்களை கொள்ள ஐடியா கொடுத்தது ஈரான்லேருந்து போன ஒரு முஸ்லீம்னு அந்த ஆள் பிரச்சாரம் பண்ணியிருக்கான். இந்த அளவுக்கு பொய் பிரச்சாரம்லாம் நீ வந்து வரிசையாக 10 வருஷம் பண்ணிருக்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஏஎல்லாம் வந்துருச்சு, நீ எந்த லாங்குவேஜில் பேசினாலும் தெரியும். இவன் நேத்தன்யாகு எவ்வளோ பெரிய திருட்டு பையன் அப்படின்னா, இங்கிலீஷில் பேசும்போது இந்த மாதிரி சொல்லுவோம், எங்களை வந்து இனஅழிப்பு செய்ய பார்க்குறாங்க, நாங்கள் வந்து அப்பாவியாக இருக்கோம், இஸ்ரேலுங்கிறது ஒரு ஜனநாயக நாடு, இதை போய் வந்து என்னங்க சிவாஜி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி வந்து பில்டப் கொடுப்பான். அதே இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கட் பண்ணோடனே ஹீப்ரு மொழியில் பேசுவான். ஹீப்ரு மொழியில் பேசும்போது எப்படி தான் பேசுவான், அங்கே குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளும் தீவிரவாதி என்றே நாங்கள் கருதுவோம், கர்த்தரின் பெயரால் நெருப்பு மழை பொழிவோம். எப்படி இந்த புதுப்பேட்டையில் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், நீ வெளுத்து கட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரை மேலே வந்து தமிழ் எண் மூச்சு அப்படின்னு பேசுவார். அதே போல் நேத்தன்யாகு பண்ணுவான். அப்போ இந்த திருட்டு பயிரோட பொய்யெல்லாம் அம்பலமாகுது. இன்னைக்கு ஏஐ டிரான்ஸ்லேஷன் ஊடகங்கள்லாம் வரும்போது நீ எவ்வளோ பெரிய களவாணி பையன் தெரிஞ்சு போச்சுரா. அதை மறைக்க தான் நீ என்ன பண்ணுற, 2026 அங்கேயும் எலெக்ஷன் இருக்குது, தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்காலில் கேரளாவில் எலெக்ஷன் இருக்கும் போது அங்கேயும் ஒரு எலெக்ஷன் இருக்குது. எப்படி வந்து பீகார் எலெக்ஷனுக்கு பாகிஸ்தானை கையில் எடுக்கிறாரோ அது மாதிரி தான் இவன் ஈரான் எடுத்து சுற்றுறான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இதில் வெற்றி கண்டுட்டானா அவனோட ஆதரவாளர்களை அவன் தக்க வச்சுக்கலாம். இப்போ அமெரிக்காலையும் என்ன அப்படின்னா, ஒரு சில அரசியல்வாதிகள் அங்கே எப்படி இருக்காங்கன்னா, இப்போ 2 வாரம் ஆகும் போர் வரப்போதா இல்லையா, அமெரிக்கா வரப்போதா இல்லையான்றது 2 வாரம் ஆகும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்னென்னா, போர் அறிவிக்கிறதுக்கு அங்கே அதிபருக்கு அதிகாரம் கிடையாது. கான்ஸ்டியூஷன் படி காங்கிரஸ், அங்கே இருக்கிற பாராளுமன்றம் தான் போரை அனுமதிக்க வேண்டும். அது ஓட்டு போட்டு தான் அனுமதிப்பாங்க. இப்போ ஆதரவு கிடையாது. போருக்கு இல்லாமல், அது இடைக்கால தாக்குதல் இல்லாமல் நடுவில் ஒரு சிரியா லெவல் போருக்கு
அதிபருக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கு பேர் வந்து ஆத்தரைசேஷன் ஃபார் த யூஸ் ஆஃப் மிலிட்ரி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, AUMFன்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். அந்த AUMF எதுக்குன்னா, இப்போ ஜார்ஜ் புஷ்ஷுக்கு வந்து வார் ஆன் டெரர் அப்படின்னு கொடுத்தாங்க. நீ இன்னொரு நாட்டுக்கு போர் போகிறதில்ல, ஆனால் டெரரிஸ்ட் தாக்குதல் நடத்திட்டான், ட்வின் டவர் அடிச்சிட்டான், இப்போ இதுக்கு எதிராக போர் நடத்த பண்ணணும்னா அதிபரோட கையை கட்டி போட்டுருக்காதீங்க அப்படின்றக்கா ஒரு வந்து அமெரிக்க ஆயுதங்கள்லாம் வந்து ஐரோப்பா கண்ட்ரீஸ்க்கு நகரதா ஒரு வீடியோ அதெல்லாம் பண்ணுவாங்க, ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அறிவிக்கிறத அதிபரால் பண்ண முடியாதுன்றனால ஒரு கடிவாளம் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா ரிச்சர்ட் நிக்சன்ற அமெரிக்க அதிபர் 1960 70 அவர் தான் வந்து அதிபராக இருந்தார். காங்கிரஸ்ட்ட சொல்லாமையே அந்த ஆள் போய் கம்போடியாவில் 10,000 பேர் 20,000 பேர் ஒரே நைட்டில் கொள்ற அளவுக்கு குண்டு போட்டான். அது பொருளியல் ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அமெரிக்க ஆளும் வர்க்கத்துக்கு ஒரு பெரிய கரியாகிருச்சு. அதனால அதிபர்கள் இதை பண்ணக்கூடாதுன்னு அந்த AUMF இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் வழியாக தான் புஷ் வந்து அனுமதி பெற்று தான் ஈராக்கு ஆப்கானிஸ்தான் போயிடுச்சாரு. இப்போ ட்ரம்ப்புக்கு அந்த அனுமதி கிடைக்கிறது வந்து கஷ்டம். முழுவீச்சான போருக்கு காங்கிரஸ் அனுமதியே தராது. வந்து அமைதியை ஏற்படுத்த போறோம் ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு. ஒன்று இன்னொன்று நான் சொல்ல மாதிரி அமெரிக்க ஆளும் வர்க்கமே இந்த பொருளியல் காரணங்களால பலவீனமாக இருக்கனால முழு நீரப்போலுக்கு ஆதரிக்காது. இந்த AUMF ஆத்தரைசேஷன் ஃபார் யூஸ் ஆஃப் மிலிட்ரி ஃபோர்ஸும் இப்போதைக்கு இருக்கிற தரவுக்கு யாரும் அனுமதிக்கும் நிலைமையில் இல்லை அப்படின்றனால இந்த 2 வாரம் டைம் என்ன எடுத்துக்கோங்கன்னா, இதை வந்து பல அறிஞர்கள் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. அது ஈக்குவடர் ஆகட்டும், எல்சாவடர் ஆகட்டும், எல்லா நாடுகள்லையும் வந்து அவங்க வெனிசுலாவாகட்டும், லிபியாவாகட்டும், கம்போடியாவாகட்டும் இந்த உக்தியை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு திடீர்னு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் வரும், இன்வெஸ்டிகேட்டிவ் பீஸ், நாங்கள் வந்து லிபியாவில் வந்து 6 மாதம் இருந்து ரகசியமாக ஆராய்ஞ்சு கொண்டு வந்திருப்போம். அந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். ஆமாண்டா இது கனெக்ட் ஆகுது. அதாவது அவங்க கனெக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு விட்டுருவாங்க. மக்களே கனெக்ட் பண்ணிட்டு ஆமாண்டா இது உண்மை போலதாண்டான்ற மாதிரி வரும். அது என்ன ஆகும், இப்படி ஒரு மனித உரிமை மீறல் லிபியாவில் நடக்குதா, இப்படி ஒரு கேவலமான நமக்கு எதிரான சதி அவங்க பண்ணிருக்காங்களா, உலகத்தின் ஜனநாயகத்தையும் அமைதியும் குலைக்கிற அளவுக்கு லிபியா செயல்பட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டிகல். என்ன பண்ணுவாங்க, இதை வந்து பாராளுமன்றத்தில் பேச மாட்டாங்க. ஒரு ஆள் அன்னைக்கு ட்ரெண்டில் இருக்க ஒரு ஆள், இளைஞர்கள் மத்தியில் ஒரு போராளி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, மற்ற அரசியல்வாதிகளுக்குலாம் பிடிக்காது, ஏன்னா அவர் வந்து ரொம்ப முற்போக்காக இருக்காரு அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதி, அவர் என்ன பண்ணுவார்னா பாராளுமன்றத்தில் ஏறி எந்திரிச்சு நின்று, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா, இதைய பார்த்துட்டு கம்முன்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கிழிச்சு தூக்கி வீசுவார். அப்படியே ட்ராமாட்டிக்காக இருக்கும். அதை பார்த்தோன்னே அவருக்கு பெரிய ஆதரவாளர்கள்லாம் திரளுவாங்க, அதெல்லாம் கூப்பிட்டு வந்து போராட்டம் பண்ணுவார். இப்போ என்ன, இவன் போருக்கு போகிறதுக்கு இவன் விதைச்ச ஐடியாவில் மக்களே போராட்டம் பண்ணி அவனுக்கு போருக்கு போ, அந்த மக்களை காப்பாற்று அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம காசாக்கு நாளைக்கு பேரணி போகிறோம் இல்லையா, அதே போல் அங்கே அமெரிக்காவில் மக்கள் கேட்பாங்க, நீ அந்த போரை போய் தடுத்து அந்த மனித உரிமை மீறலை தடுத்துருன்னு. உடனே என்ன பண்ணுவாங்க, இதை சாக்கா வச்சுட்டு காங்கிரஸ் வந்து, எப்போ அதிபரே இவனால போர் வேணும்னு கேட்டிருந்தேன் பாரு, உனக்கான ஆதரவை திரட்டி கொடுத்துட்டோம், இப்போ போருக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுவாங்க. இப்போ இந்த அடுத்த 2 வாரத்தில் அமெரிக்கா இதே போன்ற முயற்சிகளில் ஈடுபடும். என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க கப்பலையோ ஏர்கிராஃப்டையோ இவங்களே ஆளை வச்சு அடிச்சுக்கிட்டு ஈரான் அடித்ததா பொய் சொல்லி, பாரு நம்ம மேலே நேரடி தாக்குதல் நடத்தியிருக்கான் அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு பிரச்சாரத்தை எல்லா ஊடகங்களையும் பரப்பிடுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முன்னணி ஊடகங்கள் ஒரு 50 பத்திரிக்கை, ஒரு 50 டிவி சேனல், பல மொழியில், ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி, ஸ்பானிஷ் எல்லா மொழியிலும் பரப்பிட்டு எல்லா தரப்பு அரசியல்வாதிகள் மக்களும் கொந்தளிச்சிருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்தி போருக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 6 மாதங்களும் சரி அதெல்லாம் பொய்யின்னு. அப்போ இந்த 2 வாரம் இதற்கு தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சுதாரிச்சுக்கிட்டு, எந்த பொய்யை வந்தாலும் முறியடிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா முற்போக்கு சக்திகளும் வேலை பார்த்தா மட்டும்தான் இந்த போர் ஜனநாயகத்துக்குன்னு சார்பாக முடியுன்றதை பார்க்கணும் நம்ம. ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயணம் நன்றி சார். நன்றி.